வணக்கம். ஒரு நாட்டுக்கு இதயம்னு ஒண்ணு இருக்குன்னா நம்ம இந்தியாவுக்கு அது அரசியலமைப்போட முகப்புரை தாங்க. இது சும்மா வார்த்தைகளை கோர்த்து வச்ச ஒரு விஷயம் இல்ல. இது ஒரு தேசம் தனக்குத்தானே கொடுத்துக்கிட்ட ஒரு புனிதமான வாக்குறுதி. வாங்க அந்த வாக்குறுதியோட சக்தி வாய்ந்த வார்த்தைகளுக்குள்ள போய் அதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாக்குறுதியோட முதல் வார்த்தைகளையே கேட்டீங்கன்னா அதோட ஆன்மாவே உங்களுக்கு புரிஞ்சிரும். கேளுங்களேன். இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டை இறையாண்மையும் சமதர்மமும் சமயச்சார்பின்மையும் மக்களாட்சியும் உடைய ஜனநாயக குடியரசாக நிறுவவும். இந்த வார்த்தைகள் வெறும் சட்டம் இல்ல, இது ஒரு புதிய தேசத்தோட பிறப்புச் சான்றிதழ். அப்ப இவ்ளோ பெரிய இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்தது யாரு? ஒரு ராஜாவா? இல்ல நம்மள ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ்காரங்க மாதிரி வெளிநாட்டு சக்தியா? இல்லவே இல்ல. அப்ப இந்த அரசியலமைப்போட உண்மையான பவர், அந்த அதிகாரம் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? பதில் சிம்பிளா இந்த வார்த்தைகள்ல அடங்கியிருக்கு. இந்திய மக்கள். அதிகாரம் வேற யார்கிட்ட இருந்தும் வரல, நேரடியா மக்கள் கிட்ட இருந்து தான் வருது. இது ஒரு புரட்சிகரமான கருத்து. பல 100 வருஷ ராஜ ஆட்சிக்கும் காலனி ஆதிக்கத்துக்கும் அப்புறமா மக்கள் அவங்க தலைவிதியை அவங்களே முடிவு பண்றாங்க. இதுதான் நம்ம இந்திய ஜனநாயகத்தோட ஆணிவேர். இங்க ஒரு விஷயத்தை நாம ஆழமா கவனிக்கணும். இங்கிலீஷ்ல வி த பீப்புள்னு சொல்றத தமிழ்ல இந்திய மக்களாகிய நாம்னு சொல்றோம். அந்த நாம்ங்கிற ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்க. நூத்துக்கணக்கான மொழிகள், ஆயிரக்கணக்கான கலாச்சாரங்கள், இத்தனையும் தாண்டி ஒரு தேசம் ஒரே குரல்ல நாம்னு சொல்லும்போது அதுல எவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்கு. சரி, அதிகாரம் மக்கள் கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்துட்டோம். அப்போ அந்த மக்கள் அவங்களுக்காக எப்பேற்பட்ட ஒரு நாட்டை கனவு கண்டாங்க? அந்த கனவோட குணாதிசயங்களை முகப்புரை 5 சக்தி வாய்ந்த வார்த்தைகள்ல சொல்லுது. இந்த 5 வார்த்தைகளும் ஒரு பெரிய பில்டிங்கோட 5 தூண்கள் மாதிரி. இந்த தூண்கள் மேல தான் இந்தியாங்கிற தேசமே நிக்குது. ஒவ்வொன்னுக்கும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. வாங்க அந்த ஒவ்வொரு தூணியும் போய் பக்கத்துல இருந்து பார்க்கலாம். முதல்ல இறையாண்மை. இதோட சிம்பிளான அர்த்தம் என்னன்னா, இந்தியா ஒரு சுதந்திரமான நாடு. நம்ம உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளை வேற எந்த நாடும் தலையிடாம நாமளே முடிவு பண்ணிக்கலாம். எத்தனை வருஷ அடிமைத்தனத்துக்கு அப்புறம் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவதா சமதர்மம். அதாவது அரசியல் சுதந்திரம் மட்டும் பத்தாது, சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் குறைக்கணுங்கிற ஒரு லட்சியம். எல்லாருக்கும் ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கான வாய்ப்பை உருவாக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். மூணாவதா சமயச்சார்பின்மை. இது ரொம்ப சிம்பிள். பல மதங்கள் இருக்கிற நம்ம நாட்டுல அரசாங்கத்துக்குன்னு தனியா எந்த ஒரு மதமும் கிடையாது. அரசாங்கம் எல்லா மதங்களையும் சமமா பார்க்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க நம்பிக்கையை சுதந்திரமா பின்பற்றலாம். நாலாவதா மக்களாட்சி. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அரசாங்கம் மக்களால மக்களுக்காக நடத்தப்படுது. ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிற கடைசி அதிகாரம் நம்ம ஓட்டு மூலமா நம்ம கையில தான் இருக்கு. கடைசியா குடியரசு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம நாட்டோட தலைவர், அதாவது ஜனாதிபதி, வாரிசுரிமையில வர்ற ஒரு ராஜாவோ ராணியோ கிடையாது. அவரும் நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான். இதுதாங்க ஒரு ராஜா ஆட்சிக்கும் மக்களாட்சிக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். ஓகே, நம்ம நாடு எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த நாடு உங்களுக்கும் எனக்கும், அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் முகப்புரையோட ஹார்ட். இந்த 4 விஷயங்களும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்ட அடிப்படை வாக்குறுதிகள். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, ஒரு நல்ல வாழ்க்கைக்கான உத்தரவாதம். முதல்ல நீதி. இதுல 3 விதம் இருக்கு. சமூக நீதி, அதாவது ஜாதி மத அடிப்படையில யாரும் ஒதுக்கப்படக்கூடாது. பொருளாதார நீதி, அதாவது செல்வம் ஒரு சிலர்கிட்டே போய் சேரக்கூடாது. அப்புறம் அரசியல் நீதி, அதாவது எல்லாரோடைய ஓட்டுக்கும் குரலுக்கும் அரசியல்ல சமமான மதிப்பு இருக்கணும். அடுத்து சுதந்திரம். நீங்க என்ன யோசிக்கணும், என்ன பேசணும், எதை நம்பணும், எப்படி வழிபடணும், இது எல்லாத்தையும் நீங்களே முடிவு செய்யறதுக்கான உரிமை தாங்க இது. உங்க மனசும் உங்க ஆன்மாவும் சுதந்திரமா இருக்கிறதுக்கான ஒரு உத்தரவாதம். மூணாவதா சமத்துவம். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்ங்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும். அதுதான் இதோட நோக்கம். கடைசியா சகோதரத்துவம். நம்ம எல்லாரும் ஒரே இந்திய குடும்பங்கிற உணர்வு தான் இது. இந்த சகோதரத்துவம் 2 முக்கியமான விஷயங்களை உறுதிப்படுத்துது. ஒன்னு, ஒவ்வொரு தனி மனுஷனோட சுயமரியாதையா காப்பாத்துறது. இன்னொன்னு, நம்ம தேசத்தோட ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் இன்னும் பலப்படுத்துறது. இவ்ளோ பெரிய லட்சியங்களோட இருக்கிற இந்த வாக்குறுதி எப்போ அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க? வாங்க அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் 26, 1949. இந்த தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சும்மா ஒரு நாள் இல்ல, ஒரு தேசம் அதோட எதிர்காலத்துக்கான ஒரு வழிகாட்டி வரைபடத்தை தனக்குத்தானே கொடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான தருணம். முகப்புரையோட கடைசி வார்த்தைகள்ல தான் அதோட மொத்த சக்தியும் அடங்கியிருக்கு. இவ்வரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டு இயற்றி எங்களுக்கே அளிக்கின்றோம். பாருங்க, இது வேற யாரும் நமக்கு கொடுத்த பரிசு கிடையாது.
இது இந்திய மக்கள் அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிட்ட ஒரு வாக்குறுதி, சுய நிர்ணயத்தோட ஒரு உச்சக்கட்ட பிரகடனம் இது. இந்த முகப்புரைங்கிறது வெறும் சரித்திரத்துல படிக்கிற ஒரு டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது. அது இன்னிக்கும் உயிரோட இருக்கிற ஒரு வாக்குறுதி. 1949ல கொடுத்த இந்த வாக்குறுதி இன்னைக்கு நம்ம இந்தியால எப்படி எதிரொலிக்குது, இதுல சொன்ன லட்சியங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கு, இது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.